வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் தனியாக பேசிய எடப்பாடி பழனிசாமி. சிறகடித்து பறக்கும் யூகங்கள். குழப்பம் தீர்வது எப்போது? செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் தோழி சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியது வர அந்த சூழலில் தமிழ்நாட்டின் முதல்வரானார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்த சுமார் 4 ஆண்டுகளிலும் ஆட்சி தொடர்வதற்கு மத்தியில் ஆட்சி செய்த பாஜக தான் காரணம் என்று முதல் முறையாக ஒப்புக்கொண்டார் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. டெல்லிக்கு செல்ல பயண ஏற்பாடுகள் தயாராக இருந்த நிலையில் தன்னுடைய காலத்தில் ஆட்சியை காப்பாற்றியது பாஜக என்று புகழ்பாடிய எடப்பாடி பழனிசாமி நன்றி மறப்பது நன்றென்று என்றார். நன்றி மறக்கக்கூடாது என்பதால் தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறது என்ற பொருள்பட பேசினார் அவர். நன்றியின் அடிப்படையில் கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவின் மீது ஏன் நன்றி உணர்ச்சி வரவில்லை என்ற கேள்வி தோன்றும். பாஜகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத விஷயமாக இருக்காது. அப்படி இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து அந்த கட்சிக்கு வெற்றி தேடி தருவதுதான் நாம் காட்டும் நன்றி உணர்ச்சியாக இருக்கும் என்று அவருக்கு அப்போது தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் தோன்றவில்லை. கூட்டணியை முறித்து கொண்டார். இப்போது நன்றி உணர்ச்சியால் தான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவுக்கு வந்ததாக பொருத்தமில்லாத ஒன்றை சொல்லி விமர்சனத்துக்கு உள்ளாகி போனார் எடப்பாடி பழனிசாமி. உண்மையில் தமிழக முதல்வராக இருக்கும்போதே பாஜகவுக்கு பிரதி உபகாரம் செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மத்திய பாஜக அரசு கேட்டுக்கொண்ட காரணத்தால் சர்ச்சைக்குரிய குடியுரிமை திருத்த சட்ட மசோதா, விவசாய சட்ட திருத்த மசோதா போன்றவற்றுக்கு ஆதரவு கொடுத்தார். ஆக தனக்கு வேண்டியவற்றை சிரமமில்லாமல் பெற்றுக்கொண்டு அப்போதைய கணக்கை சரி செய்து கொண்டு விட்டது பாஜக. ஆக புரிந்து கொள்ளக்கூடியது ஒன்றுதான். இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தபடி பேசும் வித்தையை காட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவை மனம் குளிர செய்ய வேண்டும் என்று அவருக்கு தோன்றி இருக்கிறது. ஆகையால் நன்றி உணர்ச்சி போன்ற வார்த்தைகள் அவரிடமிருந்து வருகின்றன. எடப்பாடி பழனிசாமியின் பேச்சால் ரொம்பவும் ஆவேசப்பட்டு போனவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் டிடிவி தினகரன் அவர்கள்தான். கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்க வைத்து நல்லபடி கவனித்து எடப்பாடி பழனிசாமிக்கு உதவிய காட்சிகள் எல்லாம் தினகரனின் மன கண்ணில் தோன்ற கொதித்து போய்விட்டார் அவர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை. தான் புறக்கணிக்கப்படுவதாக தினகரன் உணர்ந்த வேளையில் கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார். அவருக்கு முன்பே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்க அடுத்து செங்கோட்டையன் பிரச்சனையும் வந்தது. இந்த நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து சொல்ல போகிறோம் என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு டெல்லி புறப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி. அப்படியே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசுவது திட்டம். அழைப்பின் பேரில் திட்டம் தயாரானதா அல்லது நேரத்தை கேட்டு பெற்று திட்டத்தை தயாரித்தாரா எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு பதில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டதில் எதை பற்றியெல்லாம் விவாதித்து கருத்து ஒற்றுமைக்கு வந்தார்கள் அல்லது வரவில்லை என்பதை பற்றியும் தெரியாது. அவர்களது சந்திப்பின் போது இதுதான் நடந்திருக்கும் என்ற யூகத்தின் அடிப்படையிலேயே பொது வெளியில் கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் சில விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வருவதை எடப்பாடி பழனிசாமி இன்னமும் விரும்பவில்லை என்கிற விஷயம். டெல்லி செல்வதற்கு முன்பு கூட அதை வெளிப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. கட்சி அலுவலகத்தை தாக்கியவர்களை எப்படி கட்சிக்குள் சேர்க்க முடியும் என்று பன்னீர்செல்வம் அவர்களை குறிப்பிட்டு விமர்சித்தார் அவர். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போய் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்தவர் டிடிவி தினகரன் என்று தினகரன் மீதும் குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. ஆக இவர்களை கட்சிக்குள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ற செய்தியை அமித்ஷா உள்பட அனைவருக்கும் கடத்தியாயிற்று. ஆனால் பாஜகவுக்கென்று தனி கணக்கு இருக்கிறது.
டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் தேவை என்று நினைக்கிறது அது. காரணம், டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்குகளை சிதறடிக்கும் பட்சத்தில் வெற்றிக்கு பாதிப்பாக இருக்கும். அதிமுகவுக்கு மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கும் பாஜகவுக்கும் அது பாதிப்புதான். ஆனால் பிரிந்தவர்களை சேர்த்து கொள்ள மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. போகட்டும், அதிமுக கட்சிக்குள் இவர்கள் வேண்டாம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கட்டும் என்று அமித்ஷா யோசித்தால் அதிலும் பிரச்சனை வந்துவிட்டது. கூட்டணியில் இருந்தே அடுத்தடுத்து விலகிவிட்டார்கள் டிடிவி தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வேறு சொல்கிறார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதற்கு நாம் ஏன் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தினகரனுக்கு. தினகரன், பன்னீர்செல்வம் போன்றவர்களின் எண்ணங்களை ஏற்கனவே அமித்ஷா அறிந்திருக்க வேண்டும். ஆகையால் தான் அதிமுக கட்சியில் இருந்து ஒருவர் முதல்வர் ஆவார் என்று சொன்ன அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொல்லவில்லை. யார் முதல்வர் என்ற பிரச்சனையை தேர்தல் வெற்றிக்கு பிறகு கவனித்து கொள்ளலாம் என்பது அமித்ஷாவின் எண்ணம். இவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லாத வரையில் தினகரன் உள்பட யாராலும் குழப்பம் வராது என்று நம்பி இருப்பார் அமித்ஷா. ஆனால் கணக்கு பிசகிவிட்டது. இப்போது டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் அதிமுகவை நெருங்க முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அவர்கள் இல்லை. கூட்டணியில் அவர்கள் இல்லை என்பது பற்றியும் எடப்பாடி பழனிசாமி கவலைப்படவில்லை. பன்னீர்செல்வம், தினகரன் இருவரால் முக்குலத்தோர் வாக்குகள் சேதாரப்படுவதை தவிர்க்க முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையோடுதான் டெல்லிக்கு பயணப்பட்டார் அவர். அவரோடு சேர்ந்து அதிமுக நிர்வாகிகளும் அமித்ஷா அவர்களை சந்திக்கும் நிகழ்வு நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் தனியே ஆலோசனை செய்திருக்கிறார் அமித்ஷா. சந்திப்பு முடிந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு வந்ததாக காணொளி ஒன்று வெளியாகிறது. குறிப்பிட்ட அந்த காணொளியை மையப்படுத்தி விமர்சனங்கள், கிண்டல்கள் என்று பலவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. முப்பெரும் விழாவில் பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட காலில் விழுந்த பிறகு ஏன் முகத்தை மறைக்க வேண்டும் என்று விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது. இனி முகமூடி எடப்பாடியார் என்று சொல்லுவோம் என்று கிண்டல் செய்கிறார் டிடிவி தினகரன். இது இப்படி இருக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிடிவாதம், தினகரன் அவர்களின் நிபந்தனை போன்றவைகள் அமித்ஷா அவர்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். கடந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜக. அதை விடவும் அதிகமாக 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டும் பாஜகவுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலும் முக்கியம். இந்த நோக்கம் நிறைவேறும் அளவுக்கு வியூகம் அமைத்து பாஜக முன்னேற முயன்றால் கூட்டணியில் உண்டான விரிசல் அதற்கு நல்ல செய்தியாக இல்லை. குழப்பம் தீர்வதற்கு பதிலாக அதிகரிக்கிறது. இதற்கு முழு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அமித்ஷா அவர்களுக்கு தோன்றுகிறது. ஆகையால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தனிமையில் நடந்த பேச்சுவார்த்தையின் தன்மை குறிப்பிட்ட திசையில்தான் சென்றிருக்க முடியும். அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் என்பதை இதனுடன் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.